அதனால கணபதியுடைய பூஜை அப்படின்னு சொன்னா அது இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலங்கள்லயும் என்ன பண்றாங்க, விசேஷமா கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு முழு முதற் கடவுளா அங்க வந்து அருள் பாலித்து கொண்டிருப்பவர் விநாயக பெருமான் மட்டுமே. அதனால அந்த நாளை நீங்க வந்து தவற விடாம, நம்மனால முடியலனா கூட ஒரு பழம், பூ, வெத்தலை பாக்கு வச்சு, உடம்பு சரியில்லை, எங்களால முடியல, செய்ய முடியலன்னு நினைச்சா கூட அவள் பொறி கடலை வெளியில விற்கும், அதை வாங்கி அதுல வெல்லம் வச்சு நீங்க வந்து என்ன பழங்களோ 2 பழங்களை வாங்கி வச்சு நீங்க பூஜை பண்ணா கூட அந்த கணபதி அந்த நாள்ல எல்லாருக்கும் அருள் கொடுக்க தயாரா இருப்பார். நம்ம வந்து உள் மனசோடு அவர் வேண்டினாலே போதும், அவர் நம்ம பக்கத்துல வந்து நின்றுடுவார். அதனால அந்த கணபதி பூஜையை யாருமே தவற விடக்கூடாது. அதுக்கு பல புராணங்கள், பல வரலாறுகள், கணபதி பூஜை வந்து எப்படி நடந்தது, இதுக்கு என்ன வரலாறு, இதை வந்து நம்ம அன்னைக்கு படையல் எப்படி போடணும், எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் பல பதிவுல உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால ஷார்ட்டா இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து படையல் போடுறவங்களுக்கு சில பேருக்கு ஒரு இது இருக்கும், எப்படி வாழை இலை போடுறதுன்னு. அதனால தலை வாழை இலையா வாங்கி அந்த நுனி பகுதி வந்து வடக்கு பக்கமா இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அதுல அரிசியை பரப்பிடுங்க. பரப்பிட்டு அதுல ஓம்னு எழுதுங்க. அதை எழுதி வச்சுட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாம்